ஒரு மன்னன் தினமும் உலாவ போவது வழக்கம். ஒரு நாள் களவு செய்து பிடிபட்ட ஒரு வாலிபனை அவரிடம் கொண்டு வந்தார்கள். அவர் திருடனை பார்த்து, வாலிபனே, நான் உன் குற்றத்தை மன்னித்தேன். இனிமேல் திருடாமல் திருந்தி வாழ் என்றார். மன்னனின் இனிய மொழியை கேட்டு மகிழ்ந்து வீட்டுக்கு சென்றான். மீண்டும் ஒரு நாள் மன்னன் உலாவ வரும்போது அதே வாலிபனை திருட்டு குற்றத்திற்காக பிடித்து வந்தார்கள். திருட்டு வாலிபன் மிகுந்த மகிழ்ச்சியோடு நின்றான். அரசன் அன்புள்ளவர் என்ற எண்ணம் அவனை மேட்டிமை கொள்ள செய்தது. மன்னன் அவனை பார்த்து புன்னகையுடன், வாலிபனே, உன்னை நான் மன்னிக்கிறேன். இனிமேலாவது நீ உத்தமமாக நடந்து கொள் என்று சொல்லி விடுவித்தார். வேந்தனின் அன்பு கட்டளை அங்கு நின்றோரை வியப்பில் ஆழ்த்தியது. என்றாலும் திருடனின் இருதயம் இன்னும் கடினப்பட்டது. திருடுவதை தண்ணீர் குடிப்பதை போல தாராளமாக செய்தான். நாட்கள் கடந்து சென்றன. 3ஆம் முறையாகவும் திருட்டு குற்றத்தில் கையும் மெய்யுமாக பிடிபட்டான். அரசனிடம் கொண்டு சென்றனர். திருடன் விடுதலை கிடைக்கும் என்ற எண்ணத்தில் தெம்போடு நின்றான். மன்னன் நீதிபதியாக ஒரு புத்தகத்துடன் அமர்ந்திருந்தார். அவர் முகம் இறுக்கமாய் இருந்தது. திருடனை பார்த்து சொன்னார், நண்பனே, நான் உன்னை நேசிக்கிறேன். இப்பொழுதும் உன்னை மன்னிக்க எனக்கு மனமுண்டு. ஆனால் நான் என்ன செய்வேன்? நான் இங்கே நீதிபதியாக அமர்ந்திருக்கிறேன். இப்பொழுது நான் அல்ல, வேத புஸ்தகத்தை எடுத்து காட்டி, இந்த புத்தகமே உன்னை நியாயம் தீர்க்கிறது. இப்புத்தகத்தின் சட்டப்படி உனக்கு தூக்கு தண்டனை தருகிறேன். திருடன் திகிலும் நடுக்கமும் கொண்டான். கடவுள் அன்புள்ளவர் என்று மாத்திர நம்பி நியாய தீர்ப்பின் நாளை நாம் மறுத்துவிட்டோமானால் நமது முடிவும் இதுவேயாம். நியாய தீர்ப்பின் நாளில் நாம் கடவுளுக்கு முன்பாக நிற்க வேண்டியது வரும். அதனால் மீண்டும் மீண்டும் நாம் பாவம் செய்யாமல் இருப்போம். கடவுள் அன்புள்ளவர்தான், நம்மை மன்னிக்கிறவர்தான். ஆனால் கடவுளுக்கு இன்னொரு முகம் இருக்கு. அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. நாம் செய்த நன்மையும் தீமையும் எல்லாவற்றுக்கும் பலனை அவர் நமக்கு தருவார். நம்மளை இறுதி நாளில் நியாய விசாரிப்பின் நாளில் நம்மளை நியாயம் விசாரித்து அதற்கான பலனை, பிரதிபலனை ஒவ்வொருவருக்கும் தருவார். நீங்கள் மீண்டும் மீண்டும் ஒரு தவறை செய்யும் போது நியாய தீர்ப்பின் நாளை நினைத்து கொள்ளுங்கள்.